ஹாய். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியல, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க, இல்லை கல்யாண வயசில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு 2-3 வருஷத்தில் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ எனக்கெல்லாம் வந்து தெரியல, சொல்லியுமே வந்து அப்போ புரிஞ்சுக்கிற மனநிலையில் நாங்கள் இல்லை. எந்த அளவுக்கு வந்து சேமிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சு சேர்த்து வைக்கிறவங்க இருக்கிறாங்களோ, அட் த சேம் டைம் வந்து அதே அளவுக்கு சமமாக வந்து சேமிப்புனா என்னன்னே தெரியாதவங்களும் சேர்த்து வைக்காதவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இப்போது பொறுப்பில்லாத அப்பாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவே இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கலாம், அம்மா மட்டும்தான் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு கூட பிறந்தவங்க வந்து அண்ணனோ இல்லை தம்பியோ அவங்களோட தயவுலையும் உதவியிலையும் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இப்போது எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களாகவும் சொந்த காலில் நிற்கிறவங்களாம் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. வேலைக்கு போகாமல் யாருமே வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருந்துட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு தெரியல, இருந்துமே எங்கள் வீட்டில் எங்களுக்கு சொன்னாங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, உங்களுக்குன்னு ஏதாவது நகை நட்டு சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பெருசாக எதுவுமே தெரியல, உலக அனுபவமும் தெரியல, வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும், வெளியில் இருக்கிற மனுஷங்க எப்படி இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே நாளைக்கு எப்படி மாறுவாங்க, இந்த மாதிரி எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியல. அதனால் வந்து சொல்கிற எதையுமே வந்து நாங்கள் காது கொடுத்து கேட்டுக்கல. ஆனால் இப்போது வந்து நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அப்போது ஒரு வேளை நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா, அப்போ விலைவாசி ரொம்ப கம்மி, கோல்டோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மி. அப்போல்லாம் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு கோல்டை பற்றின புரிதல், சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எந்த அளவுக்கு எனக்கு இப்போ என் குழந்தைங்களுக்காக எனக்கு முக்கியமாக இருக்கோ, அந்த மாதிரி அப்போ இருந்தது அப்படின்னா நிறையாவே கோல்டு சேவ் பண்ணியிருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் கோல்டு சீட்டுன்னு ஒன்றே போட்டேன். ஸோ நான் முதல் போட்ட சீட்டு பார்த்திங்கன்னா ₹1000 அமௌண்ட்டு தான். அந்த ₹1000க்கே வந்து அப்போது 2 கிராமும் கொஞ்சம் ஒரு 100 மில்லிக்கு மேலே எக்ஸ்ட்ரா என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது. அப்போது ஒரு வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா ₹500 சீட்டு போட்டு இருந்தாலே வந்து கண்டிப்பாக குறைஞ்சது 2 கிராமுக்கு மேலேயே சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கையை வந்து எவ்வளோ வீணாக்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து கடந்து வந்ததுக்கப்புறமும் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்பி பார்க்கும்போது தான் தோணுது. இருந்துமே என்ன பண்ண முடியும், கடந்து வந்த எதையுமே வந்து மாற்ற முடியாது. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யோசிக்கிறவங்களுக்கும் வந்து என்னால் என்னோடய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கல்யாண வயசில் இருக்கீங்க, இல்லை கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு 2-3 வருஷம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையை வந்து வீணாக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களாகவும் சம்பாதிக்கிறவங்களாம் தான் இருப்பீங்க. உங்கள் சிச்சுவேஷன் சரியில்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிற பணத்தை மொத்தமாகவுமே உங்கள் வீட்டுக்கு கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். இருந்துமே உங்களை பற்றி யோசிங்க. உங்களுக்குன்னு ஒரு சிறு துளியை உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. மாதம் ஒரு ₹500 சீட்டாவது கண்டிப்பாக போடுங்க. இல்லை சீட்டு கம்பல்சரி கட்ட முடியல, கமிட்மெண்ட் எடுத்துக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 மில்லியாவது சேவ் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்குன்னு உங்கள் சம்பாத்தியத்தில் மினிமமாக ஒரு 5 பவுனாவது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் சொந்த உழைப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைங்க. அந்த 5 பவுனும் வந்து உங்கள் விருப்பம்தான். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுபடி அதை வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு ஜிமிக்கியாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ரெகுலர் யூஸு இயரிங்காக இருக்கலாம். ஒரு 2 செட்டு ரிங்கு வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு செயின் வாங்கிக்கோங்க, டாலரோட போடுற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் செயின். அது இல்லாமல் ஒரு லாங் செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரேஸ்லெட்லாம் வந்து இப்போது லைட் வெயிட்டில் நிறையா கிடைக்கிது. என்ன கேட்டிங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 3 கிராம், அதுக்கு மேலே ஒரு அரை பவுனுக்குள்ளே வாங்கிட்டால் போதும். ஆனால் அநியாயத்துக்குன்னா ரொம்ப லைட் வெயிட் வாங்காதீங்க, 2 கிராம்லாம் வாங்காதீங்க. ஒரு 3 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஜிமிக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி மாடலுமே பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் நமக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் விட்டுறாதீங்க. வீட்டில் வந்து அவங்க கடமை அவங்க செய்யும் போது அதை செய்யட்டும். இருந்துமே நீங்கள் வந்து
உங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்க முடியும், உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு என்ன சேர்த்துக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். இப்போவுமே வந்து இது ரொம்ப காலம் கடந்து போச்சு தான். ஆனால் இதையுமே விட்டீங்க அப்படின்னா இன்னும் கடந்து போயிடும். இன்னமும் கோல்டு ரேட் வந்து அதிகமாக ஏறிடும். ஸோ இப்போ ஒரு 15,000க்கு இருக்குது அப்படின்னா 20,000க்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ வந்து நம்ம யோசிக்கணும், ஐயோ 15,000 இருக்கும் போதே பண்ணியிருக்கலாம், ஒரு 5,000 கம்மியாக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நேரமுமே அப்படி தான். இது அதிகம்னு யோசிச்சிங்க அப்படின்னா 20,000க்கு போனதுக்கப்புறம் இது கம்மி அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொந்த உழைப்பில் உங்களுக்குன்னு ஒரு 5 பவுன் வந்து நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தில் உங்களுக்குன்னு கண்டிப்பாக சேர்த்து வைங்க. அவங்க பெற்றவங்க வந்து நமக்கு அவங்களுக்கான நேரம் வரும்போது செய்யட்டும். ஆனால் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி யோசிக்காமல் விட்டுறாதீங்க. லைட் வெயிட்டில் வந்து எந்த மாதிரியெல்லாம் வாங்கினா நமக்கு லைஃப் வரும். ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எதை பார்த்து கவனமாக வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் என் சேனலில் நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக வந்து உணருவீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு 2-3 செட்டு கம்பல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு ஜிமிக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஜிமிக்கி விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஜிமிக்கி பிடிக்கும். அதிக வெயிட்டில் வேணாம். 2 கிராம்லேருந்தே இப்போலாம் ஜிமிக்கி கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஒரு 3 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு $1 $2 ஒரு 1 கிராம் அரை மில்லியில் கூட டாலர் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 செட்டு டாலர் வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மாற்றி போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா அரை பவுண்ட்லேருந்தே கிடைக்கிது. தாராளமாக அரை பவுண்ட் செயின் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஒரு பிரேஸ்லெட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கையில் வந்து பிரேஸ்லெட் போட வந்து இப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சில்வர்லையாவது ஒரு பிரேஸ்லெட் வந்து கண்டிப்பாக கையில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கோல்டில் ஒரு 3 கிராமோ இல்லை 4 கிராமோ பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை டெய்லி யூஸ் நம்ம பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக சீக்கிரமே வீடியோ போடுறேன். லைட் வெயிட்டில் எந்த மாதிரி நம்ம ஜுவல் பார்த்து வாங்கினா நமக்கு ஓரளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் ஆகி வரும்போது உங்களுக்குன்னு உங்கள் சொந்த உழைப்பில் ஒரு 5 பவுனாவது கோல்டு வந்து நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்ச நகையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் 5 பவுன் முடியல, ஒரு 2 பவுன் தான் சேர்க்க முடியுது, 3 பவுன் தான் சேர்க்க முடியுது அப்படின்னா பரவாயில்ல, கவலையே படாதீங்க. நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக இந்த ஜுவல்லெல்லாம் பார்த்து உங்ககிட்ட நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்கு நாங்களே தான் எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னா நாங்களே தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கணும். 5 பவுன் அதுக்கு மேலேயே கூட எங்களால் சேர்க்க முடியும். நாங்கள் சம்பாதிக்கிற காசில் முக்கால்வாசி வந்து எங்கள் சேமிப்புக்கே தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களாம் வந்து ஒரு 10 பவுனாவது கண்டிப்பாக உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆரம் நெக்லஸ்ன்னு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். சம்பாதிக்கலாம் செய்கிறோம், ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வழி தெரியல. இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபமாக இருக்கும், இல்லை எந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு நகையாக சேர்க்கறது, காயினாக சேர்க்கறது அப்படின்லாம் யோசிக்கிறவங்களா இருந்தால் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. நான் என்னோடய சேனல்லையுமே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு சேர்த்து வைக்கிற மனசு மட்டும்தான் வேணும். சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கம்மி சம்பாதியாக தான் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போ நிறைய வழிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சேர்த்து வைக்கணுன்ற மனசு மட்டும் இருந்தால் போதும். எல்லாருமே வந்து சேர்த்து வைக்கலாம். சேமிப்பு வந்து எல்லாருமே பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ பெருசாக யோசிக்காமல் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றதில் யோசித்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை தான் நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன நகைகள் வாங்குங்க. சும்மா மில்லிகிராமில் வாங்கினா கூட பரவாயில்ல. அது கூட வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். மூக்குத்தி கூட நம்ம ஒரு 2-3 செட்டு வச்சுக்கலாம். நம்ம மேல் காது குத்திருக்கோம் அப்படின்னா அந்த கம்பல் கூட வந்து அரை மில்லியில் கிடைக்கிது. ஸோ அது கூட வந்து ஒரு அரை மில்லி அப்படின்னு சொல்லி ஒரு 4 செட்டு ஒரு 2 கிராமுக்கு அந்த மாதிரி மேல் காது கம்பலே கூட வாங்கி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பெருசாக கம்பல் போட விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்ம நார்மலாக போடுற அந்த கம்பலுமே வந்து ஒரு சின்ன அளவில் முத்து மாதிரி அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட ஒரு 4 செட்டு அரை மில்லியில் ஒரு செட்டு கிடைக்கிது அப்படின்னா ஒரு 4 செட்டு அரை மில்லி அப்படின்னு ஒரு 2 கிராமுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி சின்ன கம்பலே கூட வாங்கி வச்சுக்கலாம்.
முதல்ல வந்து உங்கள் வருமானம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 2வது உங்களை சுற்றி உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள், ஒரு பட்ஜெட் போடுங்க. எல்லாத்தையுமே வந்து செலவுக்கும் கமிட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. வாழ்க்கையில் வந்து நமக்குன்னு ஒரு சேமிப்பும் கண்டிப்பாக இருக்கணும். நான் பண்ணாதனால தான் உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறது, அதை பற்றின அந்த 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 நாலேஜ் எனக்கு இல்லாமல் நான் பண்ணாமல் விட்டது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணனால தான் இந்த வீடியோ மூலமாக வந்து நீங்கள் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு உங்கள் சுய உழைப்பில் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அது வந்து எந்த அளவுக்கு உங்களை ஒரு சுயமரியாதையோட கௌரவமாக வாழ வைக்க போகுது அப்படின்றத வந்து எதிர்காலத்தில் நீங்கள் வாழும் போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. எந்த அளவுக்கு நான் சொல்கிறது சரி அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். கமிட்மெண்ட்டு, செலவு அப்படின்றது வந்து எப்போவுமே நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பணம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பணத்துக்கான செலவு தான் முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் அந்த செலவுக்கான பணமே நம்ம கையில் வரும். ஆனால் இப்படியே நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படியே தான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ மாற்றன்றது வந்து நமக்குள்ளே ஏற்படாத வரைக்கும் அது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் நம்ம முதல்ல மனசு வைக்கணும். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம முதல்ல மாற்றணும். சேமிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல நமக்குள்ளே வந்து ஆழமாக போட்டு நம்ம திணிக்கணும் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எடுத்த உடனே எல்லாருக்கும் அது வராது. ஏன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமாச்சே, அது ரொம்ப முக்கியமாச்சேன்னு நம்ம செலவை தான் ஓடி ஓடி செய்ய பார்ப்போமே தவிர சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்க மாட்டோம். எல்லா செலவும் போக அதுக்கப்புறம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எப்போவுமே வந்து அது முடியாது நம்மளால். ஏன்னா கடைசி வரைக்கும் செலவுன்றது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா சேமிப்புன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து இல்லாமலே போயிடும். அதை நம்மளால் பழகவும் முடியாது. முதல்ல சேமிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. சேமிப்பையும் செலவு மாதிரியே நினச்சி செய்ய பழகுங்க. முதல்ல உங்கள் கமிட்மெண்ட் என்னன்றதை பாருங்கள். உங்கள் சம்பளம் என்னன்றதை பாருங்கள். ஒரு பட்ஜெட் போடுங்க. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக சேமிங்க. நான் ரொம்ப பெருசாக எல்லா பணத்தையும் தூக்கி சேமிப்பிலே போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிறு துளியை போடுங்க சேமிப்பில். அந்த சிறு துளி வந்து கண்ணுக்கே தெரியாமல் சேர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நம்மளா இவ்வளோ சேர்த்து வச்சோம், நம்மளாலையா இவ்வளோ சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக பிரமிப்பாக தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நான் சேமிக்காமல் விட்டது வந்து எனக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே அது வந்து ஒரு வலின்றது வந்து எப்பவும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வீணாக்கியிருக்கேன் அப்படின்றத வந்து இப்போது அதுக்கு வந்து என்னால் ரீப்ளேஸ் எதுவுமே பண்ண முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, என் சொந்த உழைப்பில் எனக்குன்னு நான் இதை வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஞாபகார்த்தமும் கிடையாது. கல்யாணம் ஆகி இந்த 10 வருஷத்துலேயுமே நான் என் ஹஸ்பண்டை மட்டுமே தான் நம்பி இருக்கேன். ஸோ அவங்களோட சம்பாத்தியத்தை வீணாக்காமல் எப்படி சிக்கனம் பண்ணி, எப்படி மிச்சம் பண்ணி, எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணுறேனே தவிர என் பக்கத்தில் இருந்து என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் சம்பாதிக்க முடியுமா, இல்லை சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வலியும் ஏக்கமும் வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே எனக்குள்ளே வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரியல, நான் என் சொந்த உழைப்பில் ஒரே ஒரு மில்லியாவது வாங்குவேனா அப்படின்னு. இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு நாள் என் லைஃப்பில் வருமா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் வந்தது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு நாள் வந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே சம்பாதிக்கும் போதே அவங்கவுங்க சொந்த உழைப்பில் அவங்களுக்குன்னு வந்து ஒரு 5 பவுன் நகையோட நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நம்பி இல்லை அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்குன்னு உங்கள் சொந்த உழைப்பில் என்ன பண்ணிக்க முடியும்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு பவுன் நகையாவது உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு வாங்கிக்கிட்டதா இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ முக்கியமாக வந்து இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கலை, இல்லை அப்படி ஒரு தாட்டே இல்லை. ஏன்னா எங்களுக்காக எங்கள் பெற்றவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க எங்களை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிறோம், அப்படியே வீட்டில் கொடுக்குறோம். மற்றபடி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கிறோன்னு தான் எடுத்துக்கிறோம். எங்களுக்கு எதனா சின்ன சின்ன தேவைகள் இருந்தால் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் இருந்துமே உங்களுக்குன்னு நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் சொந்த காலில் நிற்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் உங்கள் சேமிப்பில் உங்கள் சம்பாத்தியத்தில் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். காலம் வந்து பொன் போன்றது. நம்ம வந்து அதெல்லாம் வீணாக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நிமிஷம் அது எதுவுமே வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. நான் லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்து தாண்டி வந்திருக்கிறேன். ஸோ நான் வந்து
இந்த வீடியோ பார்க்குறவங்கள வந்து என் கூட பிறந்தவங்களா, என் அக்காவா, தங்கச்சா, என் சகோதரியா நினச்சி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து சேவிங்ஸு ஒன்று உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நிமிஷமே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சேவிங்ஸாக அமையணும். கண்டிப்பாக அமையும். ஸோ நீங்கள் மனசு வச்சா மட்டுமே தான் இது சாத்தியம். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரமே லைட் வெயிட் கலெக்ஷன் எந்த மாதிரி வாங்கினா நமக்கு லைஃப் கொடுக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். பாய்.